ఇంట్రొడక్షన్ వరకు ఉన్నాయి. థ్యాంక్ యూ. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மாலை வேளையில் நாம் வேத பாடத்திற்கு வந்திருக்கிறவங்களை ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் கண்களை மூடி இந்த மாலை வேளையினுடைய வேத பாடத்திற்காக ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தினுடைய வசனத்தின்படியே நாம் ஜெபிப்பதற்கு தீர்மானிக்கலாம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி. ஆமாண்டவரே, துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவான், தம் தேவனுடைய கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், ஏனெனில் தேவன் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவனாக இருக்கிறீர் என்று உம்முடைய வசனத்தில் பார்க்கிறோம். தேவரில் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. வானத்திற்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது என்று உம்முடைய வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, You said, Lord, I don't think the way you think. The way you work is indeed the way I work. Lord, for as the sky soars so high above the earth, so the way you are working so differently, Lord, and the way we are thinking behind the way you are thinking, God. Just as the rain, snow, and descended from the skies, and don't go back until they water to the earth, Lord, doing their work and making things to grow and blossom, producing the seed for the farmers and the food for the people who are in hungry. So still your words that come out of your mouth not come back empty handed, Lord. They will do the work you send to do. They will complete the assignment you gave to them, Lord. Thank you for this wonderful evening and giving to us to this wonderful Bible study, Lord. Bless this evening in Jesus' name. Amen. ஆண்டவருடைய நாமத்தில் நாம் கடந்த நாட்களில் கடவுளுடைய வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் என்பதை குறித்து நாம் கடவுளுடைய வசனத்தில் படித்தோம். கடவுளுடைய வாய் பேசுகிறதான சில விஷயங்கள் ஆச்சரியமானது. எங்கெல்லாம் கடவுளுடைய வாய் உரைக்கிறது என்று நாம் சொல்லப்பட்டதை கவனிக்கிறோமோ அங்கெல்லாம் விசேஷித்ததான கடவுளுடைய சத்தியங்களை நாம் அங்கு இருக்கிறதாக பார்க்கிறோம். ஏனெனில் தேவனுடைய வாய் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தில் இந்த வார்த்தையை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவருடைய வாயை பற்றி ஏசாயாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்போ கடவுளுடைய புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கும். இரண்டும் வெவ்வேறு காலங்களுக்கு சொந்தமானது, இரண்டும் வெவ்வேறு காலத்தில் எழுதப்பட்டது, இரண்டும் வெவ்வேறு மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது, இரண்டும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வாய்க்கு இருக்கிறதான ஒப்பனை என்னவென்றால், தேவன் மாறாதவர், அவருடைய வாய் எந்த காலத்திலும் மாறாததா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை புஸ்தகத்தை பற்றி சொல்கிறது. இந்த கர்த்தருடைய புஸ்தகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது நாம் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் கர்த்தருடைய வாயை அறிந்து கொள்வதற்கு எப்படிப்பட்ட வாசித்தல் வேண்டும் என்றால்,
தேடி வாசித்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. தேடி வாசித்தல் என்பது. ரெண்டாவது, அதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்ட தன்மை உடையதா இருக்கிறது என்றால், அந்த கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்கிற சொற்கள் ஒன்றும் குறையாதது. இட் இஸ் ஆல் பர்ஃபெக்ட். கடவுளுடைய வசனத்தில் குறைவே இல்லாத நிலையை அது சொல்கிறது. ரெண்டாவது, அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் குறையில்லாதது. மூன்றாவது, கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்னவென்று சொன்னால், அது இட் இஸ் எக்ஸாக்ட்லி parallel. One scripture is parallel to other. ஒரு காரியம் இன்னொன்று காரியத்தையோடு தொடர்புடையது. தமிழில் அதை கர்த்தருடைய புஸ்தகம் தேடி வாசிக்கத்தக்கதாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்புடையதாக இருக்கும். அதாவது we call that is a key references or cross references. ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோடு தொடர்பு உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம் வருங்காலங்களில் கூட அதை படிக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தது, அந்த கடவுளுடைய காரியத்தினுடைய புஸ்தகத்தில் என்ன செய்யும்னா, இந்த விஷயத்தெல்லாம் ஏன் அப்படி நாம் ஜோடி இருக்கிற காரியமாக அது செய்யோம்னா, அது வேற இது வேற இல்லை. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு அல்ல. அன்னைக்கு பேசினது ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேசினது ஒரு பேச்சு அல்ல. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது மாறாதது. தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், God is unchanging God and also His word is unchanging word. அதுதான் அவர் சொல்கிறார். And also the word is not conflicted. It will not in it. கடவுளுடைய வார்த்தையில குறைவில்லாதது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தை முரண்படாதது என்று நாம் பார்க்கிறோம். முரணானது, முன்பு ஒரு பேச்சு பின்பு ஒரு பேச்சு இருக்காது. சரி, இப்படி வேறு வேறு இருக்கிற விஷயத்தை யார் சரியாக பொருந்துவது? இட் இஸ் த பசல்ஸ். அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எதாவது பிரிஞ்சிருக்கும். ஆனால் சரியாக அவைகளை பொருத்தக்கூடியது யார் என்றால், தேவனுடைய ஆவியானவர் பொருத்துகிறார் என்று பார்க்கிறோம். உதாரணமாக, இந்த பொருந்துகிற விஷயம் என்பது ஒரு கிரியேட்டிவ் ஒர்க், ஒரு புதிதாக்குறதான செயல், ஒன்றை பூரணமாக்குறதான செயல். வெவ்வேறு இடத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு உருவத்திற்கு இருக்காது. தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், முதுகு ஒரு பக்கம், விரல்கள் ஒரு பக்கம், கண் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு முகத்தை ஒரு மனிதனை பார்த்தால் அது யாரு, என்ன முகம், எந்த படம், எவரை குறித்து சொல்கிறது. ஆனால் எல்லா படத்தையும் பசல்ஸை ஒன்னாக்கணும்னா அங்கே ஒரு படம் வருகிறது. அப்போ நமக்கு தெரியுது, ஓ இந்த படம் இன்னாரை பற்றியது என்று. அப்படி கடவுளுடைய வசனம் இங்கே ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கும், அதனுடைய விளக்கம் இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பழைய ஏற்பாட்டினுடைய அநேக காரியங்கள் சித்திரங்களாக சொல்லப்பட்டிருக்குது. the seed of the woman, ஸ்திரீயின் வித்து, அங்க அந்த அர்த்தம் சொல்லப்படவில்லை. யார் அந்த ஸ்திரீயின் வித்து? முதல் ப்ராமிஸ் ஆஃப் த பைபிள். ஆனால் கடவுளுடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஸ்திரீயின் வித்து என்பது யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிட உருவெடுத்து மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வசனம் ஒன்றோடு ஒன்று இருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அநேக காரியங்கள், நிழல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிஜமாகிறது. இவைகள் எல்லாம் சரியாக பொருத்தக்கூடியது மனித மூளையினாலோ, மனித ஆலோசனையினாலோ, மனித சிந்தனையினாலோ அல்ல. கடவுளுடைய ஆவியானவர் அதை இணைக்கிறார். கடவுளுடைய வார்த்தை, அவருடைய வாய் அதை பேசுகிறது என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்குதுன்னா, get and read God's book. None of this is going away. This is brooding evil. God has personally commanded it all. His Spirit set it in motion. God assigned them for their place, decreed their fate in detail.
This is the permanent generation after generation, the same and the old things. கடவுளுடைய வசனம் இப்படி அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த விஷயத்தை கவனிக்கும் போது கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்கலாம். இப்போ இந்த தேவனுடைய வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று என்னன்னா, கடவுளுடைய புஸ்தகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு பசலை ஒரு ஃபுல்லான ஒற்றுமையாக்குவதற்கு, ஒன்றாக சேர்ப்பதற்கு, ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உருவாக்குறது. ஒருவேளை நாம் இந்த வசனத்தை எப்படி லைஃபோடு எடுத்துக்கொள்ளணும்னா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்திற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தில் பதில் கொடுக்காவிட்டால், ஒரு வேளை அது உங்களுடைய வாழ்க்கையில் புரியாவிட்டால், உங்களுக்கு புரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவன் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் பாதி அறக்குறையாய் செய்துவிட்டு அதை அப்படியே விட்டு விடுவதில்லை. தேவன் நம்முடைய வாழ்வில் ஒரு விஷயத்தை செய்து அதை முழுமையடையும் செய்யும்படியாக செய்கிறார். ஒவ்வொரு விஷயமாக நாம் வேதாகமத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். என்ன செய்கிறார்னா, எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமான முதல் காரியம் என்னவென்றால், கடவுளுடைய வாயினால என்ன நடந்தது என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகத்திற்கு நாம் திரும்பி வரும் பொழுது அங்கே கவனிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படி இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி செய்யும். இங்கிலீஷில் அதை சொல்கிறோம் என்ன அப்படின்னா, the purpose I sent them to do, the assignment I gave them to complete. I want to do the work of God in completely. God want to send the word of God to do some work. அப்போ கடவுளுடைய வசனங்கள் என்னவற்றெல்லாம் செய்யக்கூடியது, எவைகளெல்லாம் அது நமக்கு செய்ய முடியும் என்பதை சில விஷயத்தை பார்க்கலாம். முதல் காரியம், சங்கீத புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 33 4 5. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமா இருக்கிறது. கவனிங்க, அப்போ the word of God is clearly, it speaks about the prudent. கடவுளுடைய வார்த்தைக்குரிய தன்மை என்ன, அவருடைய வசனம் சொல்கிறது. வேற ரெண்டு நம்ம 33 சங்கீதம் 33 வேற மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது என்பதை ஒரு முறை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 33 4. For the word of the Lord is right, and all his works are done in truth. He loved the 6 verse 6 33 verse 6 மறுபடியும் சொல்லுது. By the word of the Lord were the heavens made, and all the host of by the breath of his mouth. அப்போ கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தமிழில் நாம் படிக்கும் பொழுது 33 4ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாகப்பட்டது. நாம் பார்த்தோம், கடவுளுடைய ஆவியானவர் அதை இணைக்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, ஒன்றும் அது வேற வேற சரியாக பொருந்தக்கூடத்தக்கதாக யார் அதை செய்கிறார் என்றால் ஆவியானவர் அதை செய்கிறார். முதல் காரியங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், the writer of the Bible is the Spirit of God. When God as the spoken word means, கடவுளுடைய உரைக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தைக்கு பேரு ரேமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரேமா என்கிறதான வார்த்தை என்னென்றால் உரைக்கப்படுகிறதான கடவுளுடைய வார்த்தை. ஆனால்
இந்த ஆவியானவர் செய்கிறதான காரியங்கள் இருக்கிறது அல்லவா, அது உருவேற்படுத்த கடுகிறதான செயல்படுக வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில அது அபியாசம் வண்ணமாக பிராக்டிக்கல் ஆகும் வண்ணமாக அதை செய்கிறார். ஒரு விஷயம், இந்த அர்த்தத்தை பாருங்கள். என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்போ கடவுளுடைய வாயின் வார்த்தையினால், த ஸ்பிரிட், கடவுளுடைய வார்த்தையினால அதை அவர் செய்தார் என்று நாமோ இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 33:4 4ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம், God word is the solid to the core, everything he makes is sound inside and out, he loves it when everything it fits. Earth is drenched and God affectionate and satisfaction. Skies were made by God's command and he breathed the word and the stars popped out. அப்போ கடவுளுடைய வசனம் சொல்கிறது, the skies were made by God's command, he breathed the word. He breathed the word. He breathed into the nostrils of Adam. கடவுள் ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. The scripture 2 Timothy 3:16 says, கடவுளுடைய வார்த்தையினால அது எப்படி வந்திருக்கிறதுனால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தைக்கு என்னன்னா, கடவுளுடைய ஆவியினால் ஊதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, எங்கெல்லாம் இந்த வார்த்தை ஊதப்பட்டது என்று வருகிறதோ, ஊதுதல் என்று வருகிறதோ, அங்கே ஒன்று புதிதாக உருவாகி இருக்கிறது, ஒன்று புதிதாக வந்திருக்கிறது. மண்ணு முழுமையான ஒரு நிலைமைக்கு வந்து உருவேற்படுத்தி ஜீவ சுவாசமானான். கடவுளுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய ஆவி அதை ஊதும் பொழுது, அவருடைய ஆவி ஊதும் பொழுது அவனுக்குள்ள ஜீவ சுவாசம் உண்டாகி அவன் மனுஷனானான். ஆதியாகமம் 2:7 சொல்கிறது, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, அப்போ முதல் பார்ட் வந்து கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய திட்டம் அவனை உருவாக்கிற்று. ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். கடவுளுடைய வசனம் சொல்லுகிறபடியே அவனுக்குள்ள முழுமை பெறாத ஒரு தன்மை இருந்தது. Even God created him, but the spirit of the Lord, when the spirit of the word of God comes into him, he makes a perfect. அப்படியே நாம பார்த்தோம், கடவுளுடைய வசனத்தில் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் perfect man. He became like God kind of life. He became like a divine life. அந்த லைஃபுக்கு வருவதற்காக அவர் தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதியாகவும், காட் கைண்ட் ஆஃப் நற்கிரியை. அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறீர்கள், இவ்விதமாக நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். We are the design of God's work. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறத கேளுங்களேன். சொல்ற பாருங்க, we don't play the major role. If we did, we probably go around bragging we done and the whole thing. No, we neither make
or nor save ourselves. கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடையது, உங்க கிரியைகளால் ஆகாதது. But God says, God does whole thing. We neither make ourselves. God does both the making and saving. கடவுள் தான் உருவாக்கினார், அவர் தான் ரட்சிக்கிறார். கர்த்தர் தான் சிருஷ்டித்தார், கர்த்தர் தான் மீட்கிறார். God make the whole things. He creates each of us by Christ Jesus to join him in the work he does. We join him in the work he does. Already God is working. Already God wants to do something. He is the worker, he is the creator, he is the manufacturer. God employing us to come to join in him with his working. It is not our works, it is not our idea, it is not our goal. God is bringing us to work in him, work with him. That is called God is working and Son is working, and still he wants more workers to come into his body to work for him as he wants to work in this earth. கடவுள் நம்ம எதற்காக இந்த வசனம் சொல்கிறது என்றால், அவருடைய வாயின் வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டு, அவருடைய சுவாசத்தினால் உருவாக்கப்பட்டு, மனிதனை மண்ணினால் உருவாக்கப்பட்டு, அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை உண்டாகும் போது அவன் லிவிங் பிகாங் வந்தது போல, தேவ வாக்கியங்கள் எல்லாம் ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகும்படிக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்புதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வதற்கு God does everything. He create each of us by Christ Jesus to join him in the work he does. The good work as is gotten ready for us to do work we had better to be doing. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நாம கவனிச்சோம்னா அவர் என்ன சொல்கிறார்னா, இன்னொரு NKJV-ல அவர் நாம படிக்கும் பொழுது, why we are using different translation, because it speaks different sounds to understand clearly of the scriptures. எபேசியன் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, for we are his workmanship created in Christ Jesus for good works. We are created, we are molded, we are designed by his workmanship. He creates in Jesus Christ. How God created Adam in the mud, we are created by the word which became flesh in Christ Jesus. Now the same word as Paul is speaking, 2 Timothy 3:16, the word of God is inspired. It is called in the Greek, it calls the God's Spirit breathed in us. The word of God says like that same, and it says Jesus for good works which God prepared before the hand, we should walk in them. So நம்ம கடவுளுடைய வசனம் என்ன செய்கிறது? முதலாவதாக கடவுளுடைய வசனம் முதலாவதாக நம்முடைய வாழ்வில் அது செய்கிறது. நாம கவனிச்சோம் 2 தீமோத்தி 3:16 ஏற்கனவே நம்ம படிச்ச வசனத்தை மறுபடியும் கவனிக்கிறோம். 3 உதாரணங்களை நான் சொன்னேன். ஆதாமை தேவன் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். வானங்களை தேவன் சிருஷ்டித்து அவர்கள் மேல் தன் ஆவியை ஊதி அவைகளை அழகுபடுத்தி சிறப்புப்படுத்தி நட்சத்திரங்களுக்கெல்லாம் வடிவம் கொடுத்து சூரியன் சந்திரனுக்கெல்லாம் அவைகளெல்லாம் ஒரு இடத்துல ஒரே மாதிரி இருந்தது. ஆனால் ஆவியானவரை ஊதின காரியங்கள் செய்த போது அவைகள் எவ்ரிதிங் வில் ஃபிட் இன் இட்ஸ் ரைட் பிளேசஸ். அப்புறமா என்ன நடக்கிறது என்றால், கடவுளுடைய வசனம் சொல்கிறது 2 Timothy 3:16, all scripture is given by the inspiration of the Holy Spirit. It is a profitable for doctrine and reproof and correction and instruction and righteousness.
that the man of God is not a man. It's not man for man. It's a man of God may be perfect through the furnished unto all good work. எதற்காக தேவன் ஆயத்த பண்ணி அவர் செய்கிற வேலையில ஈடுபடுத்துவதற்கு செய்கிறாரோ அப்படியான ஒரு சத்தியத்தை நாம கவனிக்கிறோம். God's word is creates. God's words is makes us clear designed. God's works makes us to be perfect. God's word makes us to be fulfill what the purpose it sends. அப்போ மனிதனுடைய வாழ்விலே தேவன் முழுமையான ஒன்றை செய்து முடிப்பதற்காக கடவுளுடைய வார்த்தை அனுப்புகிறார். இந்த பூமியில இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தை ஒன்றை உருவாக்கும் என்றால், கடவுளுடைய சத்தியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால், உருவாக்குகிறது என்றால், the first thing the word of God makes in your life, it creates something in you. What is that? The first thing, it creates God kind of life, God kind of nature, God kind of moving. கடவுளை போன்றதான செயல்களுக்காக நம்மில உருவாக்கின்றார். எப்படி? வானங்கள் கர்த்தருடைய கிரியைகளாய் இருக்கிறது, ஆகாயங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. What is the purpose of it? வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருந்தாலும் சங்கீதம் 19 when word of God is creates and designs this it is perfect. நம்ம பார்த்தோம் 33 சங்கீதம்ல 6ஆம் வசனம், கர்த்தருடைய வாயின் வார்த்தையினாலே வானங்கள் உருவாக்கப்பட்டது. பர்பஸ் என்ன? அவர் சொல்றாரு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. It is magnificent, it magnifies God, it glorifies God. The purpose of the creation is bringing glory to God. The word of God, when it reaches you, it will come into you, create something into you. The output it is, the work of God will be come into another's life. It will give glory to God. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. இவர் வாழ்வை இப்படி தேவன் அமைத்திருக்கிறார், இவருடைய வாழ்க்கை இப்படி தேவன் செய்திருக்கிறார். இது இவர் செய்ததல்ல, இவர் இப்படி நடந்து கொள்வது, இவர் இப்படி பேசுவது, இவர் இப்படி மன்னிப்பது, இவர் இப்படி தாராளமாய் உதவி செய்வது, இப்படி இவர் ஆண்டவருக்காக கொடுப்பது. ஆதலால் தான் சில சமயத்தில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை புறஜாதியாரை மிகவும் பாதிக்கிறது, புறஜாதியர்களுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனை உண்டாக்குறது. புறஜாதியர்களுடைய வாழ்க்கையில காரணங்கள் என்னவென்றால், அவர்கள் நம்மிலே தேவனுக்கேற்ற கிரியைகளை பார்க்க விரும்புகிறார்கள், தேவனுக்கேற்ற செயல்களை பார்க்க விரும்புகிறார்கள். The only one people group is representing with God. வேதம் சொல்லுகிறது, பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துக் கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண்மணி அவளுக்கு சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, உன்னுடைய பேச்சே காட்டி கொடுக்கிறது நீ அவர்களில் ஒருவனோடு இருந்தாய், அவரோடு நீ இருந்தாய் என்பதற்கு. ஏனெனில் இயேசு அவர்களை அழைத்த போது அவர்களை தம்மோடு இருக்கவும் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணங்களுக்கு அனுப்பவும், God chosen them to be with him. When we abide in him, will we grieve the fruit as Jesus wants. அவருடைய செய்கைகளாக, அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம். பீட்டர் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு, மறுதலிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா மக்கள் சொல்றாங்க, இல்லை, நீ அவர்களோடு ஒருவனா இருக்கிற. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கிறார்கள், இவர்கள் கல்லாதவர்களா இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு அறிவும் இல்லை. ஆனா இவர்கள் பேச்சும் இவர்களுடைய அறிவும் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். முதலாக அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். Because they moved like Jesus, they talk like Jesus, they walk like Jesus, they work like Jesus. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில கடவுளுடைய வார்த்தை, the purpose I send them to do
what the goal I want to do in them, நான் அனுப்பின காரியமாய் அவர்களில் செய்ய வேண்டும் என்றால் என்னை வெளிப்படுத்துவதற்காக, என்னை அனுபவிப்பதற்காக, என் கிரியைகள் உன்னிடத்தில் காண்பும்படிக்காக நான் உன்னை அனுப்புகிறேன். I creates the heaven, I declares the glorifies the God. When I create Adam, created for my glory, என்னுடைய நாம மகிமைக்காக அவனை சிருஷ்டித்திருக்கிறேன், என் துதியை அவன் சொல்லி வருவான். When the word of God comes, தேவனுடைய ஆவியானவர் ஊதப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய சாதாரண மனிதனாக நம்மை தேவ மனுஷனாக மாற்றி தேவனுக்குரிய நற்கிரியைகளை செய்யும்படியாக சிருஷ்டிப்பது. அப்போ the first thing, the word of God creates a God kind of life in you. கடவுளுடைய வார்த்தையினுடைய உச்சிதமான நோக்கம் தெய்வ தன்மையை உங்களில் உண்டாக்குறது, தெய்வ தன்மையை உங்களில் உருவாக்குறது. அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மில என்னத்தை செய்யும்படியாக செய்கிறது? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஒரு உலகம் இருக்கிறது, அது இச்சையினால உண்டாகும் உலகம். அந்த உலகத்திலிருந்து தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வார்த்தைகள், அருமையான ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. What a great promise is the word of God does into us. என்ன செய்கிறது? It creates the work of God, the divine nature of God. அவர் சொல்லுகிறார் பீட்டர்ல, கடவுளுடைய வசனத்தினுடைய ஆதாரமாக சொல்கிறார் 2 Peter, by His divine power has given to us all things that pertain to life and godliness, through the knowledge of Him who called by the glory heir, by which has been given to us exceedingly great and precious promises, that through this you may be partakers of the divine nature, having escaped the corruption that in the world through the lust. இன்னொரு வசனத்தை நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை 2 பீட்டரில் அப்படி படிக்கிறது கவனிங்க. Everything that goes into the life of pleasing God, கடவுளுக்கு பிரியமானதை செய்யும்படியான வாழ்க்கை, has been miraculously given to us by getting to know. Such a wonderful thing. Everything that goes into the life of pleasing God, கடவுளுக்கு பிரியமானதை வாழும் வாழ்வை வாழ்வது, கடவுளுக்கு பிரியமானதை செய்யும்படியாக தூண்டப்படுவது, கடவுளுக்கு பிரியமாக யோசிப்பது, கடவுளுக்கு பிரியமானவைகளை செய்ய நினைப்பது, கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு வாழ்வது, கடவுளுக்காக யோசிப்பது, கடவுளுக்காக நினைவு கூறுவது, அவரையே யோசிப்பது, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் தேவனுக்கு பிரியமானதை செய்வது எப்படி என்ற ஆவலை தேவனுடைய வார்த்தை நமக்குள் உண்டாக்குகிறதா. It says that everything that goes into life of pleasing God has been miraculously given to us by getting to know. கடவுளை அறிகிற அறிவு, how to know the God miraculously, through how the word of God is one side and another side the Spirit of God bring us miraculously to the divine nature. அவர் சொல்றாரு, it is miraculously given to getting to know personally. How to know God? Personally, intimately, நெருக்கமாக, தனிப்பட்ட விதமாக. The one who invited us into God, the God who invited us to Him,
to personally and intimately ஒருங்கிணைந்து இசைந்து the best invitation we ever received. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவானாலும், எந்த மகாராணியாலும், எந்த கோட்டீஸ்வரனாலும், நம்ம எந்த விருந்துக்கு அழைத்தாலும் இந்த ஒரு அழைப்புக்கு, இந்த ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு காலம் உண்டாக்க முடியாது, ஒரு காலம் அதை தகுதியாக்க முடியாது. The word of God, its promises, when it comes to in this evening, the invitation is given to you. Every word of God, daily, morning and evening, whenever you receiving the word of God, it is the invitation of God is given to you miraculously to partake his divine nature. கடவுளுடைய உன்னதமான குணாதிசயத்திற்கு, உன்னதமான தன்மைக்கு, தெய்வீக ரூபத்திற்கு, தெய்வீக சாயலுக்கு, ஆதாமை உருவாக்கின அந்த தெய்வீக சாயலுக்கு, அவன் இழந்த அந்த தெய்வீக சாயலுக்கு கடவுளுடைய வார்த்தையை தேவன் அனுப்பி உன்னை உருவாக்குகிறார். He is giving miraculously to divinely. The invitation never ever nobody can give to you and to me. கடவுளை போல இந்த போல ஒரு உயர்ந்த அழைப்புதலை எவரும் தர முடியாது. இந்த அழைப்புதலுக்கு பேரு டிவைன் நேச்சர் காலிங். கடவுளுடைய உன்னதானமான சிருஷ்டிக்கான அழைப்பு. சொல்றாரு, one who invited us to God, the best invitation we ever received. We were also given absolutely a terrific promises to pass on to you. The God has given absolutely a terrific promises pass on to you. Your tickets to participation in the life of God after you turn your back on the world corrupted by lust. When you turn to this world, God is calling you to turn back. God is already prepared a flight, a ticket to fly to him, and the ticket is prepared to partake in his divine nature. Come out from there and take off, fly over there to land in God. கடவுள் சொல்லுகிற, தேவனுடைய வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ஏற்கனவே அவர் பயணத்துக்கான டிக்கெட்டை ஆயத்தம் செய்து விட்டார். Take one step to God. One step to God. One step to God. Each day the world is going away from you. ஒவ்வொரு நாளும் நீ கடவுளுடைய வார்த்தையை பெறும் பொழுது draw closer to God. தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதற்காக பயணம் பண்ணுகிறாய். அவரை நெருங்கி வர உலகமானது உன்னை விட்டு விலகி போகிறது. உலகத்தை விட்டு நீ விலகுவதில்லை, நீ தேவனை நோக்கி எடுக்கிற கடவுளுடைய வார்த்தையின் பயணம் உன்னை தேவனிடத்தில் சேர்க்கிறது, உருவேற்படுத்துகிறது, அழகுபடுத்துகிறது, தேவ சாயலுக்குள்ள கொண்டு வருகிறது, டிவைன் நேச்சருக்குள்ள கொண்டுகிறது. இது எப்படி நடக்கிறதுனா, the promises is given in the word of God. The purpose I send my word. வானத்திலிருந்து எப்படி மழையை அனுப்பி விவசாயிக்கு உதவி செய்கிறனோ, பசியில் இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறனோ, அப்படியே உன் வாழ்க்கையில ஒரு பசிக்கும் ஒரு தேவைக்கும் நான் அனுப்புகிறேன். அது உன்னதமான என்னை போல செயல்படுகிறதான காரியம். மக்கள் அதை பார்த்து என்ன சொல்வாங்க தெரியுமா? What they will do, see. இந்த நற்கிரியைகளை கண்டு அவர் சொல்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14-15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. God creates to partake in his divine nature. He sent his word, the word of his light. God's word is the light and the word is the truth. Almost the light and the truth is the same, and it makes us to be glorifying God.
See, in another translation, it says like this: salt and light. Let me tell you why you are here. Let me tell you why you are here. இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நீ ஏன் வாழ்கிற? அநேக தடவை மனுஷனுடைய கொஸ்டின்ஸுங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம தவிக்கிறேன். ஏன் தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேனோ, எதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேனோ, நான் சபைக்கு ஏன் தான் வருகிறேனோ? The question answer is here. Let me tell you why you are here. You are here to be a salt seasoning that brings out to God's flavor of this earth. If you lose your saltiness, how will people taste the godliness? You are lost your usefulness, and the end will be there in garbage. You are in divine nature to be partake in his divine nature, to be with God and his work. The saltness, when you are with the good salty and you are proclaim, நீ கடவுளுடைய போன்ற அவருக்கு உப்பான சாரம் தெய்வீக தன்மையோடு அவருடைய டேஸ்ட்டை உலகத்துக்கு கொடுக்கிறதுக்காக இருக்கிற. Here is the another way I put it to your purpose. Let me tell you why you are you. You are to be a light, bringing out to God colors in the world. God is not secret to be kept. We are going to public with them. The public as a city on a hill, it makes light to the bearers. You don't think I am going to hide you under the bucket, do you? I am putting you on a light stand. Now that I have put you on the hilltop, on a light stand, shine, keep on shining, shine, keep open the house, be generous with your lives by opening up others. You promote the people to open up with the God, this generous Father in heaven. கடவுளே, உன்னை மறைஞ்சிருக்கிற பட்டணமா வைக்காம மலை மேல் இருக்கிற பட்டணமா வைக்கிறாரு. உன்னை விளக்க கொளுத்தி மரக்கல்ல மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல வைக்கிறாரு. உன்னை உலகத்தில் சாக்கடைக்கு போகிறதான உப்பா இல்லாம டேஸ்டான உப்பாக படைத்திருக்கிறார். You are the salt of the earth. You are the light of the earth. You are the hill city of the people. When you do this, the people who are don't have a home, they are wandering in the world. உலகத்தில் எங்கெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்க பார்க்குறாங்க, தங்க இடம் இல்லை, என்ன செய்வது, குளிர், வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, ஐயோ எவ்வளவு காலம் இப்படி இருக்குது, எதுவும் வசதியே இல்லையா, ஐயோ அங்கே பாருங்க மலை மேலே ஒரே ஒரு வீடு இருக்கிறது, அந்த மலை மேலே இருக்கிற வீட்டுக்கு போனால் நம்முடைய குளிர்லேருந்து நம்முடைய மழை வெயிலில் இருந்து காப்பாற்ற கொள்ளலாம் அப்படின்னு போனால், உங்ககிட்ட வரும்போது நீ டோரை மூடிட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களை நம்பி இவ்வளோ மலை மேலே ஏறி வந்தோமே கதவை சாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்கிறத விட, அந்த ஓடி கலைத்து வந்த மக்களுக்கு உன் கதவை திறந்து வீட்டில் வந்த போகிறது, உன்னுடைய ஆகாரத்தையும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கும்போது முதல் தடவை குளிரில் அவங்க இதமான நெருப்பு அனுபவிக்கிறாங்க. முதல் தடவை அவங்களுடைய வயிற்றுக்கு ஆகாரத்தையும் இரவில் போத்துவதற்கு வஸ்திரத்தையும் கொடுத்து நீ படுத்து வைக்கும்போது அவன் மனசார சொல்கிறான், எப்படி இப்படிப்பட்ட செயல்களை இவர்கள் செய்கிறார்கள், நிச்சயமாக இவர்களை கூட இருக்கிற கடவுள், இவர்களை அழைத்த கடவுள், இவர்களோடு தங்குகிற கடவுள், இவர்கள் கும்பிடுகிற தெய்வம் உயர்ந்த தெய்வம். இவர்கள் செய்கிற நற்கிரைகள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு தகப்பன் இல்லாமல் இப்படி செய்ய முடியாது. So the word of God creates. தேவனுடைய வார்த்தை நம்மை சந்தித்தது என்றால் அது சிருஷ்டிக்கும், அது உருவாக்கும். எப்படிப்பட்ட உருவாக்குதல்? The power it creates. Romans chapter 4th. We'll close this after this example.
ரோமர் 4:17 எப்படி காட் கிரியேட் பண்றார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்க ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனான the God who creates with empty nothing, he will create something. நம்புகிற இந்த மாலை வேளையில எப்படிப்பட்டவர்னா, உனக்கிட்ட இல்லாத ஒன்றை உனக்காக உருவாக்குவதற்கு செய்கிறதான உருவேற்படுத்துகிறதான கடவுள். தேவன் சிருஷ்டிகர் என்றால் அவருடைய வார்த்தையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளது. தேவன் உருவாக்குகிறார் என்றால் அவருடைய வார்த்தையும் உருவாக்குகிறது. கடவுளுடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை உன்னிலே இல்லாதவைகளை உருவாக்குறது. அதில் மிகப்பெரிய இல்லாமை என்னவென்றால், தெய்வத்தன்மையே இல்லை, தெய்வத்தின் சுவாபம் இல்லை, தெய்வத்தின் குணாதிசயம் இல்லை. கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, நான் கடவுளுடைய வார்த்தையை உனக்கு அனுப்பி உனக்கு தேவ சாயலை உண்டாக்குகிறேன். ஆதாமுக்கு நான் அதை சந்திருக்கிறேன். ஆதாம் அந்த தேவ சாயலை இழந்திருக்கிற உங்களிடத்தில் அதை உருவாக முடியாது. நான் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உருவாக்குகிறேன். நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ரூபமாயிருக்கும்படியான, தேவனுடைய சாயலாயிருக்கும்படியான, கடவுளுடைய சாயலாயிருக்கிற அந்த சுவிசேஷத்தின் மகிமையான அறிவாகிய ஒளிவையை உங்க இருதயத்தில் தோன்ற பண்ணினால், you will create by God again, by Jesus Christ. நம்ம அதுக்கு வருவோம். எப்படி அதை உருவாக்குகிறார் அந்த சிருஷ்டிப்பு? when God creates it, ரோமன்ஸ் சாப்டர் நாம் பார்க்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கடவுள் என்னத்தை சிருஷ்டிக்கிறார். so Romans chapter 4, that the famous promise God gave Abraham, that he and his children would be possess the earth, was not given because of something Abraham did or he would do. It was based on God's decisions to put everything together for him, which Abraham then entered when he believed. If those who get what God gives them only get it by doing everything that they are told to do and filling out all the right forms properly signed in, and that eliminates personally trust completely and turns the promises into ironclad conduct. That is not only a promise, that is the business deal, a contract drawn up by odd-nosed lawyer and with plenty of fine print only makes sure that you will never be able to collect it. But there is no contract in the first place, simply promise. God promises at that you can't break it. This is why the fulfillment of God's promises depends entirely on the trusting God. This is the way, and simply embracing him what he does. God promises arrives as a pure gift. That is the only way everyone can be sure to get on it. Those who keep religious traditions and those who never heard of them. For Abraham is the father of us all, is not our racial father, that is the reading the story of backwards, is the father of our faith father. It's lot of things is there. நாம இந்த விஷயத்தில் சொல்லுறது என்னன்னா, கடவுளை நமக்கு கொடுக்கிற சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். தேவன் நம்மை அவர் வார்த்தை அனுப்பி உருவாக்குகிறார், அழகுபடுத்துகிறார்.
இந்த வசனத்தோடு நாம் முடிக்க விரும்புகிறோம். என்ன அந்த கிரியேஷன் என்றது நாம் பார்த்தோம். 2 தீமோத்தேயு 3:4 சொல்கிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சன் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலா இருக்கிற அந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, 6ஆம் வசனத்துல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாராமல் தேவனால் உண்டாயிருக்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய அறிவாகிய ஒளியாகிய சுவிசேஷம், the word of God brings the power of God in dwelling in us. கடவுளுடைய மகத்துவமான அந்த ஒளி நம்மிலே வாசம் பண்ணுவதற்கு வருகிறது. The Spirit of God will lead us in the word of God. அவர் சொல்றாரு, remember, our message is not about ourselves. We are proclaiming Jesus Christ as the Master. We are all His messenger. But the Word of God says, if our message, கடவுளுடைய மெசேஜ், all have the eyes, all the eyes have fashionable God of darknesses. They think He can give them what they want, and they won't have bother believing truth they can't see. They are stone blind to the day spring brightness of the message that shines with Christ, who gives us the best picture of God we will ever get. He is the one who will give good picture of a clear explanation of God in the image which is in Jesus Christ, through the message of God, through the word of God. கடவுளுடைய சாயலாயிருக்கிற சுவிசேஷத்தின் ஒளியை நமக்கு தந்து தேவ ரூபத்தை, தேவ சாயலை நம்முடைய இதயங்களிலே தோன்ற பண்ணும் பொருட்டாக இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளியை நம்முடைய இதயத்திலேயே தோன்ற பண்ணுகிறார். The picture, best picture of Jesus Christ, the image of Jesus Christ is full of our heart, full of our mind, full of our thought because of the word of God. கடைசியாக நம்ம பார்த்தோம், மண்ணிலிருந்து உருவாக்கின அந்த சுவாசம் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒப்பனையாக மாறி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே the word of God produce Christ in us. The word of God produce divine nature in us. The word of God produce new creation in us. The word of God produce the creative work of God in us. The work which is God is doing. கடவுள் செய்கிற வேலையை நமக்கு செய்யும்படியாக அவர் தருகிறார். தேவன் தாமே இந்த மாலை வேளையினுடைய வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தேவ சித்தத்தையும் தேவ விருப்பத்தையும் தேவன் செய்வதற்கு ஒப்பு கொடுங்கள். இந்த வேத வசனங்களை திரும்பி ஒரு முறை வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களை நீர் வழிநடத்துவீராக. இந்த டிவைன் நேச்சரில் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு வழி சொல்லுவீராக. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.